எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு நியூ அப்டேட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன, ரெண்டுக்கெல்லாம் கூட வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இந்த vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான vlog-ஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு நியூ அப்டேட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கிச்சனவே வந்துட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். பயங்கர கன்ஃபியூஷனில் தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நாள் பிளான் இது. ஸோ இது வந்து ஒரு கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட பெரிய ட்ரீம் மாடுலர் கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 1 month கிட்டையாவது ஆகும், மினிமம் 20 days-ஆவது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிச்சன் வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து குக்கிங் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் மாடியில் வந்து எங்களோட கிச்சன் செட்டப்பை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் அத்தை மாமாவோட ரூம் மாடியில், அவங்கள வந்து கீழே இருக்க செகண்ட் பெட்ரூமில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாடியில் வந்து நம்ம குக்கிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் ரெண்டுக்கெல்லாம் கூட வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணோம். பட் 1 month-க்கு போய் எங்கே போய் ஷிஃப்ட் ஆகிறது, அதுவே ரொம்ப பெரிய நமக்கு வேலை இழுத்துறதுனால வந்துட்டு அத்தை மாமாவை வந்துட்டு கீழே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாடியில் வந்து நாங்கள் குக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணி, இப்போதைக்கு எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்குமோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து நான் டெய்லி குக் பண்ணால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகும் இந்த இடம். ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த த்ரூ அவுட் த மாடுலர் கிச்சன் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணோம், எங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த vlog-ல வந்து, இந்த vlog-ல அப்கமிங் vlogs-ல ஃபுல்லாக நான் அப்பப்போ வந்து உங்ககிட்ட அப்டேட்டோடு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட் நீங்கள் யாராவது புதுசாக மாடுலர் கிச்சன் போடணும்னு நினைக்கிறீங்க, பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கிச்சன் வந்து ஃபுல் செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நம்ம கீழே இருக்கிற கிச்சனையும் உங்களுக்கு காட்டுறேன், அண்ட் மேலேயும் நான் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட நான் காட்டுறேன். ஸோ பை. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு முக்கியமாக தேவைப்படுற எல்லா திங்ஸுமே மாமாவும் நானும் ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து டைம் வந்து 6 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டைம் 6 o'clock ஆக போகுது. ஸோ வந்து நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். கேமராவில் காட்டுறேன் நான் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த குட்டி பாப்பாவை வச்சுட்டு சத்தியமாக முடியலைங்க, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு. பப்பு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்மளோட கிச்சன் செட்டப். நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ஏர் கூலரை வந்து எப்படி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நான். ஸோ இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கட்டும் அப்படின்னு இதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு நான் மார்னிங் வந்து ஃபுல்லாக நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பட் ஓவரால் இப்போதைக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த யூஸ் பண்ண தான் நான் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியும் நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு. மாடியில் நம்ம வந்து குக் பண்ணுறனால பால் காய்ச்சிடுன்னு நினைக்காதீங்க. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆக போது. பாப்பாவுக்கு வந்து ஆபா குடிக்கிற டைம் வந்துருச்சு, அதனால் பால் காய்ச்சிட்ருக்கேன். அரௌண்ட் ஒரு 20 days கிட்ட வந்துட்டு நம்மளோட vlogs எல்லாமே இங்கிறது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மாடுலர் கிச்சனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கம்மிங் vlogs-ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக பார்ப்போம்.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பரங்குன்றம்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ வந்து கோவிலே வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே மேரேஜ் வந்து முடிஞ்சு நாங்கள் வந்து சாமி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டபம் போய் ரீச் ஆனோம். ஸோ அந்த மார்னிங் விளாக் தான் வந்து இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மார்னிங் டைம் 6:30 இருக்கும். வானம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு, பிளசண்டா. அதுவும் முருகன் சாங் கேட்டுட்டு போறப்ப வந்து அந்த வைப் வந்து சொல்லவா வேணும். போறியா போல போடா போறியாடா ஹாய் சொல்லு. இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தேனி டு ஆண்டிப்பட்டி ரோட் போற வழியில வந்துட்டு தர்மசஸ்தா கோவில். சோ இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போகாதவங்களே கிடையாது. மதுரை திருப்பரங்குன்றம் ரீச் ஆகிட்டோம். செம்ம டிராபிக், அன்னைக்கு நல்ல முகூர்த்தம் வேற, அதனால பயங்கரமா டிராபிக்கா இருந்துச்சு. பிரிட்ஜுக்கு மேல வந்துட்டு அலோ பண்ணவே இல்லை. பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கும், அங்கதான் பார்க்கிங் வந்து அலோ பண்ணியிருந்தாங்க. நாங்க தெரியாம பிரிட்ஜ் மேலேயே வந்து போயிட்டோம். திருப்பி வந்து நாங்க ரிட்டர்ன் வந்து கார் பார்க் பண்றதுக்குள்ளவே வந்துட்டு 1/2 an hour வந்து போயிடுச்சு. நாங்க ஒரு 8:30 போல வந்துட்டு கோவில் ரீச் ஆகிட்டோம். அங்க டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே உள்ள வந்து என்டர் ஆனோம். சின்ன வயசுல நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், பொண்ணு மாப்பிள்ள வந்தாலே வந்து நம்ம நல்லா ஆர்வமா பார்ப்போம் அவங்கள. நாங்களுமே அன்னைக்கு ஒரு 20 கப்பிளுக்கு மேல வந்து பார்த்திருப்போம். அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கேமரா வந்து அலோட் கிடையாது as usual. ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் கவர் பண்ணவே இல்லை. பட் சாமி வந்து சூப்பரா ஒரு 1/2 an hourலயே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். போயிருந்தது பாத்தீங்கன்னா 5th 2, எங்களுக்கு வந்து 5th 5 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க எங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்திருந்தோம் திருப்பரங்குன்றம். இப்ப பாப்பாவோட வந்து வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. போய் ஒரு 1/2 an hourலேயே சாமி பார்த்துருப்போமா? 1/2 an hourலேயே சாமி பார்த்தாச்சு. எங்கள் அம்மா எங்கே வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நடந்து. க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் முன்னாடி அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. பட் சாமி பார்க்கறதுக்கு ரொம்பலாம் லேட் பண்ணவே இல்லை, ஈஸியாக போய் பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பரான தரிசனமோட நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இந்த vlog ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். மெயினாக வந்து கிச்சன் அப்டேட் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த vlog-ஏ வந்துட்டு. ஸோ எங்களுக்கு 5th 5 வந்து ஆனிவர்சரி வருது. ஸோ அன்னைக்கே வந்து வீட்டில் கிச்சன் ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.